தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையும் மற்றும் 10, குறிப்பாக 10வது வாக்கியம். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மக்கள் நாம் பார்க்கின்றோம், சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்வது நாம் பார்க்கின்றோம்? பலவீனமானவர்களை நாம் என்ன செய்கின்றோம்? உதறி தள்ளிவிடுகின்றோம். பலவீனமானவர்களையும் ஏழைகளும் உதறி தள்ளுகிற சமயத்தில் நாம் ஒரு சத்தியத்தை மறந்து விடுகிறோம். தெய்வம் அவர்கள் கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் மறந்து விடுகின்றோம். குடும்பத்தில் கணவன் இருக்கின்றான், மனைவியை அவன் ஒதுக்கி விடுகின்றான். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒதுக்கி விடுகிறார்கள். பணக்காரன் ஏழையை ஒதுக்கி விடுகின்றான். அதிகாரத்தில் இருக்கின்றவன் மற்றவர்களை கீழில் இருக்கின்ற அடிமையில் இருக்கின்றவனை இதை ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி யாரையெல்லாம் நீ நாம் ஒதுக்கி விடுகிறோமோ அந்த ஒதுக்கி விடுவர்களைத்தான் தெய்வம் என்ன செய்கின்றார்? அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் கூட தான் இறைவன் இருக்கின்றார். அப்போஸ்தலரை பாருங்கள், அங்கு அப்போஸ்தலர்களும் படித்தவர்களும் இருக்கிறார்கள், அதையெல்லாம் மீனவர்களாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இறைவன் அவர்கள் கூட தான் இருந்து கொண்டு அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்துக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அப்படி பார்க்குற சமயத்தில் நாம் யாரையெல்லாம் நாம் புச்சமாக நாம் பார்க்கின்றோமோ, யாரையெல்லாம் நாம் இது தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறோமோ, தெய்வம் அவர்கள் அருகில் இருக்கின்றார்கள் என்பதை சத்தியத்தை நாம் மறந்து விடுகின்றோம். மக்களே, மனிதர்களை அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய ஒதுக்கி விடுவதற்கு தெய்வம் ஒரு நாளும் உனக்கும் எனக்கும் அதிகாரம் தந்ததில்லை. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் தெய்வத்துடைய உருவில் இருக்கின்றான், தெய்வத்துடைய சாயலில் இருக்கின்றான். அப்போ அவர்களை புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டுமே ஒழிய, அவர்களை மன்னித்து வாழ வேண்டுமே ஒழிய, அவர்களை ஒதுக்கி நாம் வாழுகிற சமயத்தில் நிச்சயமாக நாம் பாவம் செய்கின்றோம், தவறு செய்து விடுகின்றோம். தெய்வ கிருபையையும் நாம் எழுந்து விடுவோம். இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, ஒருவரையும் நீ இழிவாக கருத வேண்டாம் என்று நீ கட்டளை இருக்கின்றேன். நாங்கள் ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் காரணமாகவோ எங்களுடைய பலவீனத்தின் காரணமாகவோ ஒரு மகனை ஒரு மகளை ஒரு இழிவாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இதோ நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எல்லோரையும் அன்பு செய்து வாழக்கூடிய மரத்தை எங்களுக்கு தந்தருளும். யாரையும் கொச்சையாக பார்க்காமல், யாரையும் புச்சமாக பார்க்காமல் இருக்கிற சக்தி தந்திரலும். எல்லோரும் உன்னுடைய மகன், உன்னுடைய உருளும் சாயலும் உள்ள மக்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். இது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எங்கள் அன்பியத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும், இதான் எங்களுடைய பங்கில் ஆரம்பிக்க வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.